வணக்கம் மக்களே, வெல்கம் டு ராஜி கார்த்தி vlogs. ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு சூப்பரான டாபிக்ங்க. என்ன அப்படின்னா, ஸோ எல்லாத்துடைய லைஃப்லையுமே கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ் ஜேர்னிங்க. எஸ், எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது? ஸோ வெயிட் அதிகமாக போட்டு நிறைய பிடிச்சது எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா வெயிட் போட்டு அது வெயிட் லாஸ் பண்ண முடியாமல், ஸோ ஜிம்முக்கு போய் நிறைய ஜிம்முக்கு நியூட்ரிஷன் அது இது நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி எதுவுமே பண்ண முடியாமல் டிப்ரெஷனில் போயிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. எஸ், ஆக்சுவலி வித்தின் 30 டேஸில் 1 மந்த்துங்க, ஜஸ்ட் 1 மந்தில் நீங்கள் 10 to 12 kgs வரை ரெடியூஸ் பண்ணலாம். எப்படி அப்படிங்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டியர்ஸ், நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா டெய்லியும் சாப்பிட்டுட்டே இருப்போம். நல்லா 3 வேளை ஃபுல் கட்டிட்டு வந்துட்டு திடீர்னு வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த சாப்பிடாம உடம்பை வருத்திக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இப்படியெல்லாம் கண்டிப்பாக இருக்கவே கூடாதுங்க. இப்போ ரீசன்ட் டேஸ் நியூஸ் கூட எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சாப்பிடாம இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடாம இருந்து உடம்பை வருத்திக்கிட்டு என்னாச்சு தெரியலைங்களா? எஸ், அந்த மாதிரி தப்பு பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ நானுமே இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிங்கிற விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ இது நான் அப்ளிகபிள் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு சூப்பரான ரிசல்ட், 100% ரிசல்ட் இருந்துச்சுங்க. ஸோ 66 kgsலேருந்து ஜஸ்ட் 30 டேஸ் 1 மந்தில் 12 kgs ரெடியூஸ் பண்ணி 54 kgக்கு போயிருந்தேன். ஸோ அது எப்படி எந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கான டீட்டெயில்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுங்க, முக்கியமான விஷயம், நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம டெய்லி நார்மலாக சாப்பிட்டுட்டு இருப்போம். சடனாக எடுத்தோடனே நம்ம ஃபுட் ரொட்டீனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 3 வேளையும் ஒயிட்ஸாக எடுத்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒயிட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஒயிட்ஸ் மீன்ஸ் ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, பரோட்டா, பால், மில்க் ஐட்டம், மில்க்கு, கர்டு, கீ, பட்டர், இந்த மாதிரி ஃபுல் ஒயிட் அப்படிங்கான. ஸோ நீங்கள் ஒயிட்ஸ் தானே அவாய்ட் பண்ண சொன்னீங்க. நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன், நான் ப்ரௌன் டீ, பிளாக் டீ குடிக்கிறேன், நான் ஹனி யூஸ் பண்ணுறேன். அதுவுமே ஒயிட்ஸ் எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு ஸ்வீட்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத விட நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், நீங்கள் உங்களுடைய ஃபுட் கண்ட்ரோலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் ரொட்டீனை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒயிட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ராகி, கோதுமை அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் இன்டேக் எடுத்துக்க பாருங்கள். ஓகேவா? செகண்ட் திங், ஆன் டைமுக்கு சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்றீங்களோ அதை ஆன் டைமுக்கு சாப்பிடுங்க. முடிஞ்சால் 3 வேளையும் ஒயிட்ஸாக எடுத்துக்காமல் ஒரு வேளைக்கு சாப்பாடு, சாப்பாடு இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க அப்படின்னு இருக்கவங்க ஒரு வேளை மட்டும் சாப்பாடு எடுத்துக்கோங்க. ஒரு வேளை இட்லி சாப்பிடுங்க, ஒரு வேளை சப்பாத்தி சாப்பிடுங்க. ஓகேங்களா? சில சப்பாத்தியும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா 2 வேளை சப்பாத்தி, ஒரு வேளை அளவாக ஒயிட் ரைஸ், அதிகம் வெஜிடபிள்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை வெயிட் லாஸ் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு இந்த மாதிரி உங்கள் ஃபுட்டை லைட்டாக சேஞ்சஸ் பண்ணுங்கள். ஃபுட்டில் சேஞ்சஸ் பண்ணுங்கள். நார்மல் ரொட்டீன் லைஃப்லேருந்து ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதை நம்ம உடம்பு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆஃப்டர் தட் தான் ஒர்க் அவுட்கான டயட் பிளானுக்கு போகணும். ஓகே, தேர்ட் திங், கரெக்டாக ப்ராப்பரான வாட்டர். ஸோ ஒரு ஹியூமன் நார்மலாக 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. ஓகேங்களா? அதுவும் இது சம்மர் டைம், கண்டிப்பாக வாட்டர் அப்படிங்கிறது எடுத்தே ஆகணும். ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே ஒர்க் அவுட் பண்ணுவேங்க. ஸோ ஒரு மார்னிங் ஒரு 4:30 5 o'clock எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிடணும். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு மேஜிக் ட்ரிங்க்ஸ் ஒன்று இருக்குங்க. என்ன அப்படின்னா, பிஃபோர் ஒர்க் அவுட்டில் குடிக்கிறது. ஸோ முருங்கைக்கீரைங்க. ஓகேங்களா? முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையும் 2 கிளாஸ் வாட்டர், ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை 1 கிளாஸ் ஆகிற வரையும் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு அதை எடுத்து குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு 2-3 டேஸ் கஷ்டமாக இருக்கும். ஆஃப்டர் தான் கண்டிப்பாக நீங்கள் பழகிடுவீங்க. ஓகேவா? ஸோ அது சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. குடிச்சிட்டு நல்லா ஒரு 1 hour 1.5 hours நல்லா ஸ்வெட் ஆகிற அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். என்னால் ஒர்க் அவுட்ஸ்க்கும் அதே தாங்க, எடுத்தோன்னே ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 10 minutes உங்கள் பாடியை லூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாடி லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லூஸ் பண்ணுறது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் அவுட்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டே ஒரு 1 hour பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு 45 minutes பண்ணுங்க. என்ன கேட்டால் 45 minutes பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 hour பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1.5 hours. அப்படி நீங்கள் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்னும் பெட்டர்
வாக்கிங் போங்க. ஓகேவே, வாக்கிங் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி கொஞ்சம் லூஸ் ஆகும், மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகும். வார்ம் அப் பண்ணிவிட்டு வாக்கிங் போனால் மசில்ஸ் லூஸ் ஆகும். ஒரு 1/2 அன் ஹவர் வாக்கிங் போயிட்டு 1/2 அன் ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாக்கிங் மட்டும் போனால் பெரிய எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்காதுங்க. எக்ஸசைஸ் தான் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். எக்ஸசைஸும் டயட் ஃபுட்டும் தான் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸசைஸ் மஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறது, எனக்கு அது தெரியாது அப்படின்னு பயப்பட வேணாம். எக்ஸசைஸை பொறுத்தவரையும் நீங்கள் எந்த எக்ஸசைஸ் வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையவே வீடியோஸ் வந்துச்சு. உங்களுக்கு அதுக்கு எந்த மாதிரியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன் ஃபியூச்சர் வீடியோவில் அது ஒரு தனி வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அது தனியாகவே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஃப்யூச்சரில். ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 to 9 o'clock உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா வெள்ளை பூசணி இருக்கு இல்லையா, அது ஒரு பத்தை எடுத்துக்கோங்க. அந்த ஒரு பத்தை எடுத்து ஸ்கின் ரிமூவ் பண்ணுவோம், சீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு குடிக்க கஷ்டமாக இருக்கும்னா ஓகே ஃபைன். பட் இதில் நம்ம எந்த விதமாக சுகரோ சால்ட்டோ ஹனி எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. இது நம்ம டேஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சீட்ஸோ இல்லை ஸ்கின்னோ எதுவும் நான் ரிமூவ் பண்ணலை. அப்படியே பீஸ் பண்ணி நான் ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி அது நல்லா ஜூஸ் கன்சிஸ்டன்ஸில் எடுத்துக்கிட்டேன். அதை 100 ml 150 ml per டேக்கு எடுத்துக்கலாம் தாராளமாக. ஓகேங்களா? ஸோ இதை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதோட ஃபினிஷ் ஆகிடும். ஸோ 11 o'clock எனி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க எக்ஸப்ட் பனானா எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் அந்த ஃப்ரூட்ஸில் எது வேணால் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிடுங்க. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ். ஸோ பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் எனக்குமே அது கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸோ பாயில் வெஜிடபிள்ஸ் எனி வெஜிடபிள்ஸை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துப்பாங்க. பாயில் பண்ணி எடுத்துகிட்டு எனக்கு பேசிக்காக வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது பிடிக்கும். ஸோ பாயில் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் ஃபார்மாலிட்டிக்கு ஆயில் ஊற்றணுங்க. நிறைய ஆயிலு மசாலா நிறைய போடுறது அதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஃபார்மாலிட்டிக்கு ஆயில் ஊற்றி ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு ஒரு கப்பு வெஜிடபிள்ஸ் வேக வச்சு எடுத்துருப்போம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பெப்பர் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸ்க்குமே இது அப்ளிகபிள் பண்ணலாம். ஓகேவா? இல்லை பாயில்டு வெஜிடபிள்ஸே சாப்பிட ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதுவே சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? லைட்டாக சால்ட் போட்டு ஹெவி சால்ட் எடுக்காதீங்க, லைட்டாக சால்ட் போட்டு தாராளமாக நீங்கள் அதை மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. ஓகேவா? இதுவும் எடுத்தோடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு 2 சப்பாத்தி பாயில்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி அவாய்ட் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4 to 5 o'clock அந்த மாதிரி டைமில் அகெயின் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எனி ஃப்ரூட்ஸ் எனி கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஈவினிங் உங்களுடைய 4 to 5 எடுக்கிறோம் இல்லைங்களா, அதோட உங்களுடைய டின்னரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. டின்னர் எந்த மாதிரி எடுக்கலாம்னா ஒரு 6-7 o'clock ஏதாவது ஒரு சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் கெயின் பண்ணாதுங்க. வெயிட் லாஸ் பண்ணதோ இல்லையோ வெயிட் கெயின் பண்ண விடாதுங்க. ஓகேங்களா? ப்ளஸ் ஆவியில் வேக வைக்கிறதுனால இட்லி நமக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபேட் கலோரிஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ அதனால் இட்லி தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கும் இட்லி ஒரு 10-15 எடுத்து சாப்பிடுவேனெல்லாம் சாப்பிடக்கூடாது. அளவாக 3 இட்லி அவ்வளோதான். 2 சப்பாத்தி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. 6 to 7 சாப்பிட்டுட்டு உங்கள் டின்னர் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஹெவியாக உங்களுக்கு வந்து பசிக்குது அப்படின்னா ஹாட் வாட்டர் இது இன்பிட்வீனில் வாட்டர் குடிக்கிறது நல்லது தாங்க. பட் அந்த வாட்டர் கொஞ்சம் ஹாட் வாட்டராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பசி தெரியாது. பிகாஸ் ஒரு 10 days இந்த டயட் ரொட்டீனை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாடி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் 11 days கண்டினியூவாக நீங்கள் பண்ணிங்கன்னா 12th day கண்டிப்பாக நீங்கள் பழகிடுவீங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா தாராளமாக திரும்பவும் சொல்கிறேங்க, நீங்கள் பசி கண்ட்ரோல் பண்ணி மயங்கி விழுற அளவுக்கு இருக்கணும்னு நெசசரி கிடையாது. நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வேணாலும் சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. அது ஹாட் வாட்டர்னால் இன்னும் சூப்பருங்க. பட் ஹாட் வாட்டர் குடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நார்மல் வாட்டரை குடிங்க. வாட்டர் குடித்து நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு இந்த டயட் ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பர் டேக்கு 400 grams அப்படின்னா எவ்வளோங்க, 10 daysக்கு 4 kg ரெடியூஸ் பண்ணலாங்க. ஸோ 10 daysக்கு 4 kgனா 30 daysக்கு 12 kg டேம் ஷூர் நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியும். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிப்பா 100% ரிசல்ட் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்கள் ஒர்க் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகேவா? ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கேட்குறது உங்களுடைய ராஜி கார்த்திக். தேங்க்யூ.
ஆக்சுவலி இது தாங்க நான் வெயிட் லாஸ் பண்ணுற பிஃபோர் இந்த பிக்கு. வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான் என்னுடைய பிக்கு 54 கேஜி. ஸோ 66லேருந்து 54 ஆயிருந்து. டிஃப்ரென்ஷியேஷனுக்காக நான் ஃபோட்டோஸ் மர்ஜ் பண்ணி உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ 66லேருந்து 54 வித்தின் 1 மந்தில் நான் உங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுத்தனோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணேங்க. இது என்னுடைய பிஃபோர் ப்ரெக்னென்சிக்கான ஜேர்னி. அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 100% ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.